லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட இந்த மாலை பொழுதில் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உண்மையாக கர்த்தர் ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம். ஆசையோடு எதிர்பார்ப்போடு இவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா இருதயங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சியாக்கி அனுப்புகிற ஆண்டவர், நிறைவாக்கி அனுப்புகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவைகளை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வில் நான் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டுவிட வேண்டியவைகள் என்று எவையெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை ஒரு விசேஷித்த அனுபவத்தில் இந்த மாலை பொழுதில் தேவன் நம்மை உருவாக்கும்படியாக என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். பிரைஸ்ல எத்தனை பேர் ஆசியோடு வந்திருக்கின்றீர்கள். இன்று இரவு சாயங்கால வீட்டுக்கு கிளம்பும் பொழுது ஆண்டவரே கன்வென்ஷன் கொடுத்து போகிறேனப்பா, என்னோடு பேச வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபத்தோடு வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கத்து கவனிக்கிறார். உங்களை நிச்சயமாய் நிரப்பி அனுப்புகிற ஒரு உன்னதமான கர்த்தர் நம்முடைய தேவனாய் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக கர்த்தர் நோக்கி பாருங்கள். உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிற ஆண்டவர். நாம் பாடி துதி செய்து ஆராய்ந்து மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகட்டும். ஆமேன், ஆமேன். சிந்தனைகள் சிதறடிக்கிற சத்துடைய கிரியைகள், வார்த்தையை கவனிக்க முடியாமல் கிரகித்துக் கொள்ள முடியாமல் அது தடை செய்கிற அந்த வார்த்தை கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக செயலிழந்து போகட்டும். ஹல்லேலூயா. ஓ, இருதயங்களுக்குள்ளே தேவ மகிமை வெளிப்படுவதாக. சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே, சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆமென். உம்முடைய சத்தமே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஓ, உம்முடைய வார்த்தை கொழுப்பை நிலத்தை உண்டது போல, கொழுப்பை நிலத்தை உண்டது போல் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிற வார்த்தை அப்பா. அது ஔஷதமான வார்த்தை ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்க வைக்கிற வார்த்தை அப்பா. எங்களை கிறிஸ்துவுக்காய் வாழ வைக்கிற வார்த்தை அப்பா. மகிமையின் தரிசனத்தை கொடுக்கின்ற வார்த்தை அப்பா. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை அப்பா. கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று எங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய. எல்லாரும் ஒரு விஷயம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. ரிபஷகடல் ரகதொரக ஓ ரபலபஷகடல் ரிகம விடுவெளி நட்சத்திரமே, உள்ளங்களுக்குள்ளே மகிமையாய் வெளிப்படுகிறவரே, பிரகாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இருதய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தடை பண்ணுகிற அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. மகிமையின் தேவன் இந்த இடம் முழுவதும் அசிவாடுங்கப்பா. ஆமே, இந்த எல்லை எங்கிலும் ஆண்டவரே தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உள்ளேயும் வெளியே கேட்கிற உள்ளங்களப்பா உணர்வடையும்படி பரிசுத்த ஆவியான வல்லமை எங்கள் நடுவில் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே.
கத்தரி பேசுங்க. அடியானுடைய கரங்களை மறைத்து வெளிப்படுங்கப்பா. பேசுடைய பிரகாரம் நீ தருகிற வார்த்தை பேசும். அபிஷேகம் வேண்டும், கிருபை வேண்டும், பலன் வேண்டும் ஆண்டவரே. ஓ கத்த சொல்ல நினைத்ததை சத்து தடைவிடக் கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாரையும் முன்னப்பில் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசித்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் 5வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 112வது பக்கம். எல்லாருமா சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நான் தொடங்குறேன் கூடவே சேர்ந்து ஒரே சத்தமாக எல்லாரும். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகேவ் என்ற மனுஷனை குறித்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஞாயிறு பள்ளி பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் படித்து வைத்திருக்கின்றவர்கள் தான். இந்த சகேவுக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை வந்து விட்டது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த இயேசுவை பார்க்கும்படியாக அவன் வருகிறான். குள்ளனான் அப்படின்னாலும் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலும் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று அவனுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நாம தியானிக்கின்ற வார்த்தை என்ன என்றால், நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை மாற்ற நாம் தியானிக்க போகின்றோம். சகேவ் என்று சொன்னால் பரிசுத்தன் என்று அர்த்தம். அந்த சகையோட வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்று துளியும் இல்லை. அவன் அவனமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வேலையானது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனதுனால அவனுடைய வாழ்க்கை முறையானது மிக வித்தியாசமாக தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் ஒரு ஆசை வருகிறது. ஆனால் என்ன செய்வது, சில தடைகள் இருக்கின்றது. அந்த தடைகள் நடுவில் எப்படி கர்த்தரை பார்ப்பது என்பதுக்காக ஏறி மரத்திலே உட்கார்ந்து கொண்டு விட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் தேவனை நேசிக்கிறார்கள், தேவனை துதிக்க விரும்புகிறார்கள், தேவனுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் சிந்தைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அதன் கிளைகளில் சிலவற்றை பிடித்து கொண்டு அங்கிருந்து கீழே இறங்க முடியாமல் இதை எப்படி விட்டுவிட்டு நாம் தேவனை தேடுவது என்ற ஒரு எண்ணத்திலே சிலர் மாட்டிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், எந்த கிளையிலே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ அதை விட்டு விட்டு நீங்கள் சீக்கிரமாய் இறங்கி வந்தால் தேவ அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கதை வைத்திருக்கின்றார். சீக்கிரமாய் இறங்கி வந்த சகேவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை 10 வசனத்துக்குள் இருந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. நன்மைகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தரின் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? எத்தனையோ பேருக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார், என் வாழ்க்கையில் எதையும் காண முடியல என்று ஏங்குகிற தேவ ஜனங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மாவே புலம்புவார்கள், அவர்களுக்கு ஜெபித்தா கிடைக்குது, இவங்க ஜெபம் எனக்கா எதுவுமே கிடைக்கலையே என்று சொல்ற கூட்டம் இருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளை, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லாருக்கும் உதவி செய்ய ஆசையாக இருக்கிறார். இங்கே வந்திருக்கின்ற சத்தத்தை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் உதவி செய்யும்படியாக சகேவுக்கு ஆண்டவர் செய்த இரக்கத்தை நமக்கும் காட்டும்படியாக ஆசையாக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்க என்ன என்று சொன்னால், நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் சில கொப்புகள், காட்டுத்தி மர கொப்புகள், அதை விட்டு கீழே இறங்க வேண்டும் என்று சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதை பிடித்து வச்சிருக்கோம் பாருங்க. நமக்கு சமூகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், 4 பேர் என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி அந்த கோப்பை விட்டு விட முடியல, அந்த கிளையை விட்டு விட முடியல. அது ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டு இருக்கிறோம். அதையும் பிடித்து விட்டு நான் இரவு போலாக ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கோப்பை பிடித்து விட்டு நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தைரியத்தோடு கூட உண்மை நம்பி இந்த கிளைகளை விட்டு கீழே இறங்குறேன் ஆண்டவர் என்று சீக்கிரமாக இறங்கி வரும் பொழுது பரலோக தேவன் சீக்கிரமாக நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கின்றார்.
ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதுல தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தனி வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய ஆசையாக இருக்கின்றார். உங்களை வெறுமையாக அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில குறைவோடு அனுப்ப வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் வரும்பொழுது என்ன எதிர்பார்த்து வந்தீர்கள்? ஆண்டவரே, இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறேன்ப்பா, இன்னைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து தானே வந்தீர்கள். தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்று ஜெபித்து தானே வந்தீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் காணப்படும். நான் உங்களுக்கு தெரிந்த சில காரியங்களை தான் நான் சில விதத்தில் நினைப்பட்டுகின்றேன். நாம் சீக்கிரமாக இறங்கி வர வேண்டிய இடங்கள், கொப்புகள், என்னென்ன காட்டத்தி மர கிளைகள் நம் வாழ்க்கையில வேகமாய் இறங்கி வர முடியாமல் நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரத்தின் முதல் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆயுக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகி எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். கவனியுங்கள். முதலாவதாக இவன் ஆயுக்காரருக்கு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் சீஃப் டேக்ஸ் கலெக்டர். அவன் டேக்ஸ் வரி வசூல் பண்ணுவதற்கு தலைவனாக இருக்கின்றான். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தலைவன் என்ற அந்த சிந்தையிலிருந்து நீ கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. சாதாரணமாக அநேக மக்களுடைய வாழ்க்கையில இந்த தலைவன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கும் பாருங்க. அப்படி சொல்ல அதிகாரம் இருக்கும். எல்லாரும் தன்னை கனம் பண்ண வேண்டும் நினைப்பார்கள். மற்றவர்களை மிரட்டி பணிய வைக்க வேண்டும். தலைவன் இல்லையா, என் தலைமைத்துவத்தை காட்ட வேண்டும், என் லீடர்ஷிப்பை காட்டணும் அப்படி நினைப்பார்கள். குடும்பத்துக்குள்ள குடும்ப தலைவர் என்றால் அவர் அதுக்கு ஒட்டி ஒரு கத்தோடு இருப்பாரு. குடும்ப தலைவி என்றால் அதுக்குரிய கத்தை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர் தலைவி என்று சொல்லும் பொழுது அதை வெளிப்படுத்த அதிகமாக முற்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சகைவே நீ யார்தான்? தலைவன் தான். ஆனா என்ன செய்ய வேண்டும்? அந்த தலைவன் என்ற அந்த சிந்தையிலிருந்து நீ கீழே இறங்கி வர வேண்டும். அன்றைக்கு இருந்த யூத மக்கள் எல்லாரும் இவனை ரொம்ப வெறுத்தார்கள். ஏன் அப்படின்னா, இவன் வரி வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றான். இவன் வரி வசூல் பண்ணி யாருக்கு கொண்டு செலுத்துகின்றான்? ரோம அரசாங்கத்திற்கு இவன் செலுத்த வேண்டும். அவர் ரோம ஆட்சிக்குள் இருக்கிறது யூத மக்கள் அப்படி விரும்பினது கிடையாது. அவர் வேறு வழி இல்லாம அவங்க இருக்கிறார்கள். ஆட்சி செய்தான் ஆக வேண்டும். ரோம ஆட்சி அன்னைக்கு அவர் வல்லரசாக இருந்தபடினா கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். ஆனா இவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். சரி, இவன் வசூல் பண்றது நியாயமா வசூல் பண்ண பிரச்சனை இல்லை. அரசாங்கம் ஒரு லெவல் அளவு வைத்திருந்தால் அதை விட கூடுதலாக என்ன செய்வான்? வசூல் பண்ணி விடுவான். ஆகையினால அறிக்கை பண்ண சொல்றேன் இல்லையா, நான் யார் இடத்துலாலும் அதிகமா வாங்கியது நாளத்தினா தின்ம கொடுக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிற மனிதன் ஆனதுனால அவனுக்கு இயேசுக்கு முன்ன நிற்கவும் முடியல. அதோட ஐஸ்வர்யத்தை சேர்க்க என்னமோ வழி செய்திருக்கிறான். அது சாதாரணமாக வந்த ஐஸ்வர்யம் கிடையாது. அது மாற்று குறுக்கு வழியில வந்திருக்கிறது. ஆனதுனால அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பதட்டம், இயேசுக்கு முன்னே போய் நிற்பதற்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் சரிதான், நீ சீக்கிரம் உனக்கு இறங்கி வா. உன் சிந்தையில் இருக்கின்ற ஐஸ்வர்யவான் என்ற எண்ணங்கள், நான் பெரிய தலைவன் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் உன்னை விட்டு முற்றிலுமாய் அகன்று போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நாம் எல்லா இடத்திலும் மன தாழ்மையோடு நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய வாழ்வுக்கு அதுவே அடையாளமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தரின் கட்டுனராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரங்களை நடந்து நல்ல கவனிய மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தம் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதானக்கட்டு ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன கூட சொல்றாரு? மிகுந்த மனத்தாழ்மை. யாருக்கு இந்த மனத்தாழ்மை அதிகமாக தேவைப்படுகிறது? எந்த பொறுப்பில் வருகிறோமோ, தலைமைத்துவத்தில் வருகிறோமோ, லீடர்ஷிப் இருக்கிறோமோ, அவர் ரொம்ப மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். தலைவன் என்ற அந்த சிந்தை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக மிக பாதிப்படைந்து ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிப்படைகிறது. ஆனால் இயேசு என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 23ஆவது அதிகாரத்தின் 11-12 வாசிகள். மத்தேயு சுவிசேஷம் 23ஆவது அதிகாரத்தின் 11-12.
உங்களிலே பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரன் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. உங்கள் யாராகலும் நான் பெரியவன் என்று தோன்றுகிறதா, நீங்க என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? நீங்க ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா இருக்க. ஊழியக்காரன் சொல்லி யாரை சொல்றீங்க? பணி செய் வேலையாட்கள், பணியாளர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பெரியவன் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை ஒரு ஊழியக்காரனாக உங்களை எவ்வளவு தாழ்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நீங்கள் தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம், தாழ்மை உள்ள கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ள கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மெட்டிமையான சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் பெரியவன் என்ற எண்ணம் வராம தாழ்மைப்படச்ச வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனிக்கு போகும் முன்பாக சீஷோட பாதங்கள் எல்லாம் கழுவினார் இல்லையா? எதுக்காக கழுவினாரு? அந்த சீஷர்களுக்குள்ள என்ன சிந்தை இருந்து கொண்டிருக்கிறது? அவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ பெரியவன் என்று சொன்னால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் அவன் பாதத்தை கழுவி கொடுக்க வேண்டும். பெரியவனுக்கு சின்னவனுக்கு போய் மற்றவருடைய காலெல்லாம் கழுவ வேண்டும். அது யூதருக்கு இருந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அப்புறம் வீட்டில் யாராவது விருந்தாளில் வரா இருந்தால் அவர்கள் இவர்களை விட பெரியவர்னா இவன் வீட்டில் வந்து நினைச்சுவாங்க, போய் இறங்கி போய் பாதத்தை கழுவி வீட்டுக்குள்ள கொண்டு வருவார்கள். அவர் பாதம் கழுவாம கையெல்லாம் கழுவி வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இல்ல ரொம்ப கனத்து குறைந்த ஒரு ஆள் வராங்கன்னு அவர் கழுவிட்டு நினைச்சிருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே பெரியவன் சிறியவன் என்ற சிந்தைகள் வந்துடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் நினைச்சுக்கிறாரு. பார்த்தது தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் நீக்கி நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சிந்தை வரவே கூடாது. அந்த சிந்தை வரும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைய முடியாது என்று சொல்லி கர்த்தர் அழகாக கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் பாத்திரம் எடுத்து எல்லாரும் கால் என்ன செஞ்சாரு? கழுவிட்டு சொன்னாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் யோவான் 13:13 சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் காலில் கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால் ஒருவர் கழுவுவீர்கள். அங்க மூத்த சீஷன் யாரு? முதல் அழைக்கக்கூடிய யாரு? இளையவன் யாரு? அது கிடையாது. ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு முன்பாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்றால், நம்ம சிந்தையில் இருக்கின்ற அந்த தலைவன் அல்ல பெரியவன் அல்ல ஒரு லீடர் அதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சகேயுக்கு அது ஒரு இடைஞ்சலாகவே காணப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அதை மாற்ற வைக்கிறார். அது மாற்றும் பொழுது ஆண்டவர் அவர் ஆசிரியர் கூட அவனுக்கு கூட வருவார். பாருங்க, கீழே அழகா இருக்கும். அன்னைக்கு அவனுக்கு வீட்டுக்கு என்ன உண்டான ஒரு ரட்சிப்பே வந்து விட்டது. பெரிய விடுதலை. ஒரே நாளில் சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த வீடை சூழ்ந்த இருளெல்லாம் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த சமாதான இன்மைகள் எல்லாம் மாறி போனது. அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்கள் என்னென்ன அத்தனையும் மாறி போய்விட்டது. அந்த வீட்டில் சாபங்கள் எல்லாம் மாறி போனது. ஹல்லேலூயா. காரணம், அநியாயமாய் சம்பாதித்த வருமானம் உள்ள இருக்கும் எதுவாக மாறுறது? குடும்ப சாபமாக இருக்குமே, எல்லாம் மாறினது. எப்பொழுது என்று சொன்னால் வேகமாக சீக்கிரமாக தேவ அழைப்பை கேட்ட உடனே, நாளைக்காகட்டும், அடுத்த நாள் ஆகட்டும், அடுத்த கன்வென்ஷன் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், பிள்ளையுடைய கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்ச பிறகு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணல, சீக்கிரமாக இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தனையில ஏதோ ஒன்றை நாம் பிடித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காட்டத்தை மரத்து கிளை நம்ம வாழ்க்கையில கீழே இறங்கி வர மனம் இல்லாமல் இதை விட்டு போனா உலகம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன வெறுத்துடுவாங்க, நண்பர்கள் சைட்ல எல்லாருக்கும் நான் ஒரு மாதிரி ஆகிடுவேனே என்று சொல்லிக்கொண்டு அந்த கிளையை பிடிச்சிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்ள தாமதித்துக் கொண்டே போய்விடுவோம். ஹல்லேலூயா. எனவே அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மை நாம் அழிந்து கொள்வோம். அந்த தாழ்மை நம்மை உயர்வுக்கு நேராக கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இரண்டாவதாக அது 19வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் இரண்டாவது ஐஸ்வர்யவானுமாய் இருந்த என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு இரண்டாவதாக அவர் கீழே இறங்கி வர வேண்டிய விஷயம் காரணம் என்ன என்று சொன்னால், அவர் பிடித்திருக்கிற ஒரு கொப்பு ஐஸ்வர்யவான் என்ற ஒரு சிந்தை
ஆகிய காட்டத்தி மரத்தின் கிளையை பற்றி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இப்ப நல்ல பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றமாக இருக்கின்றான். அவனுக்கு எதையும் பணத்தினால சாதிக்கலாம் என்று அவனுக்கு தெரிகிறது. இவனிடத்தில் பணம் இருக்கிறபடினால இவனுக்கு பின்னால நிற்க நிறையவே இருக்கிறார்கள். எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம், இன்னும் பெரிய உயர் அதிகாரிகள் இருக்கலாம், IAS IPS ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? காரணம் என்ன? அவர் என்ன இருக்கிறது? அதற்கேற்ற செல்வாக்கு வச்சிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லாம் இருக்கு, பார்த்து கொள்ளலாம். அந்த சிந்தையை நான் விட்டு கீழே இறங்கி வர வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா இப்பொழுதுமே தங்களுடைய அந்த பொருளாதாரத்தின் மேன்மை அப்படி இப்படி சம்பாதிச்சிருக்கிறோம் என்று நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சிலர் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தருக்குள் மிகுந்த மனத்தாழ்மையாக இருந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தனையில இந்த உலகத்துல தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் இது தேவனால் எனக்கு அருளப்பட்டது என்று சொல்கிற அதே சிந்தையோடு இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய கவனத்தை வச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தங்களுடைய சிந்தை போனதுனால தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போக நேரம் இருப்பதில்லை, ஞாயிற்று ஆராதனைக்கு கூட ஒழுங்கா பங்கெடுக்க முடியாம அங்கே இங்குமா ஓடுற சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ சேர்த்து வைத்திருந்தாலும் போகும்போது எல்லாத்தையும் விட்டு தான் போகணும். அது மட்டுமல்ல, அது பிரசங்கி சொல்லும் பொழுது அதிகம் சேர்க்க அவனுக்கு தொல்லையை தரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படி இருக்கட்டும். அவ ஐஸ்வர்யத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே உருவாகும் பொழுது அந்த காட்டத்தை மரத்தை விட்டு கீழே இறங்க முடியாமல் ஆகிறது. அது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண, தேவனோடு கூட நாமும் சஞ்சரித்து கொண்டிருக்க அது தடையாக இருக்கிறது. ஏனோக்கை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவன் குடும்பத்தினாக இருக்கின்றான், குமார்த்திகளை பெற்றெடுத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தானாம். ஹல்லேலூயா. அவன் எல்லா வாழ்க்கையும் இருந்தாலும் அவன் நேரத்தை தேவனோடு செலவிட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இது அதிகமாக தீமை செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பொல்லாங்கு செய்கிறவர்கள், கொள்ளையிலும் கொலை செய்கிற காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பண பலத்தில் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, நமக்கு இருக்கிறது சாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. அதான் ஒருத்தர் சொன்னாரு, 100 ஏழைகள் ஒரு பணக்காரன் உண்டாக்குறாங்களாம். 100 ஏழைகள் ஒரு பணக்காரனை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு பணக்காரன் 1000 ஏழைகளை உருவாக்கி விடுகிறானா. ஒரு பணக்காரன் நினைச்சுக்கிறானா 1000 ஏழைகள் உருவாக்கி விட்டுட்டு இருக்கானா. அந்த அளவுக்கு அந்த பணபலத்தை நம்பிக்கொண்டு போகிறவர்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் தேவ ஜனங்களுக்கானாலும் சரி மற்ற ஜனங்களுக்கானாலும் பல நெருக்கங்களை தீமைகளை கொடுக்கிறார்கள். காரணம் ஒன்று, அவர்களுக்கு தேவ பயம் என்பது சிந்தையில் இல்லாமல் இருக்கின்றது. ஹல்லேலூயா. தங்கள் இருக்கின்ற செல்வத்தை நாடி நிற்கிறார்கள், தங்கள் இருக்கின்ற பணத்தை நம்பி நிற்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே நான் என்னத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற சிந்தை. வேதத்தில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யோபு என்ற ஒரு தேவ மனுஷன் பாருங்க, நல்ல செல்வந்தர். அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பட்டணத்தின் வாசலில் போகும் பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற முதியவர்கள் வாய் பொத்திக் கொள்வார்களாம், வாலிபர்களா எழும்பி கையை கட்டி நிற்பாங்களாம். அந்த அளவுக்கு கனத்துக்குரிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அந்த கனம் அந்த ஊர் மக்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் கட்டாயமாக அந்த ஊரில் அந்த பட்டணத்துக்கு தலைவராக ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் அதுக்கு அழகாக விளக்கம் கொடுக்கிறார்கள். நிச்சயமாக உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறாரு, நான் ஏழைக்கு எப்படி இருக்கின்றேன், ஆதரவாக இருக்கின்றேன், விதவியை நான் துன்பப்படுத்தவல்ல, எளியோருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு மன தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். தனக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தின் அடிப்படையில், தனக்கு இருக்கின்ற செல்வத்தின் அடிப்படையில், தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் ஏழைகளுக்கோ விதவிகளுக்கோ திக்கற்றவர்களுக்கோ அவர் என்ன செய்யல, தொந்தரவு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதித்தார்.
அது சாத்தானுக்கு பொறுத்து கொள்ள முடியல. அவன் சாத்தான் சொல்றான், நீர் அவனுக்குள்ளாம் வெயில் அடைச்சு வச்சிருக்கிறீர் இல்லையா, எடுத்து விட்டு பாரு, தூசிக்கணும் பாப்பலாம் சொல்லி சவாலிட போற அருமையானவளே. அவன் கத்தரை கனம் பண்ணும் பொழுது கத்தர் கனப்படுத்துகிறார். அவனுக்கு குறித்து ஆண்டு சொல்றார், அவன் கத்தருக்கு பயப்படுறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலருமாக யோபை போல் ஒரு மனுஷனும் இல்லை என்று கத்த சொன்னார். காரணம் என்ன என்று சொன்னால், அவனுக்கு இருக்கிற அந்த கனம் அல்லது அந்த ஒரு அந்தஸ்து, அவனுக்கு ஐஸ்வர்யம், அவனுக்கு இருக்கின்ற இந்த உயர் பதவிகள் எதை வைத்தும் மற்றவர்கள் இணைச்சில் அவன் அடிமைப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம படிக்கின்றோம். ஆகையினால அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற கர்த்தர் ஒருபோது நம்முடைய அதன் மேல் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. லூக்கா சுசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை படிக்கிறோம் பாருங்க. அவனுக்கு நல்ல விளைச்சல் வருகிறது. அவர் தனக்குள்ளே யோசனை பண்ணி கொள்ளுகிறான். 18ஆம் வசனத்தில், என் களஞ்சிகளெல்லாம் இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை எல்லாம் பொருட்களை அங்கே என்ன செய்வேன், சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு சிந்தனை பண்ணுவோம் பாருங்க. அந்த 19 வாசிங்க. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்திக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. தனக்குள்ள ஒரு ஆசை நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வைத்து விட்டு ஆத்மாவை பார்த்து சொல்லணும், புசித்து கொடுத்து நீ பூரிப்பாயிரு என்று ஆத்மாவோடு சொல்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போதான் அங்கிட்டு ஒரு சத்தம் வருகிறது, மதிகேடனே. ஹல்லேலூயா. என்ன சத்தம் வருகிறது? மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியே எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்தது யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. சிலர் எப்பொழுதுமே கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மதிகேடனை போன்று அவ்விதமான கற்பனை உலகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மிதந்து கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காட்டத்தின் மரத்தின் கிளையை விட முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை டைட்டா இருக்கும்னா நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் அர்ப்பணிப்போடு கூட ஜெபித்து நாம் தன் கீழே இறங்கி வர ஆயத்தமாகணும். எரேமியா சொல்றாரு பாருங்க, 9வது அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லும்போது சொல்லுவாரு, ஐஸ்வர்யவான் அவன் 23 ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டவே வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவன் யாக்கோபை எடுத்து எழுதும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் அவருடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். புல்லின் போய் ஒழிந்து அவன் தாழ்த்தப்பட்ட அதுக்காக மேன்மை பாராட்டணும். ஐயோ ஐஸ்வர்யமா இருந்து நான் எல்லாம் இழந்து விட்டேனே என்று துக்கப்படக்கூடாதான். ஹல்லேலூயா. கடனாக்கள் ஒருவர் என்னோடு பேசி கொடுத்தார். அவர் பல கோடிகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு இழந்தவர் தொழில் நிமித்தமாக. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கார். சொல்றாரு, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாஷனாரு, எல்லாம் இழந்துட்டதுனால சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது குறித்து நான் சிந்திக்கவே இல்லை. அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் இழந்ததை நினைத்து என்ன செய்ய வேண்டுமாம், மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லுகின்றார். அவர் நமக்குள்ளே உயர்த்தப்பட கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், தாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதன் மேல் ஒரு எண்ணம் போய் அதுக்கு மேல நாம் சிந்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே நம் தேவனை விட்டு அகன்று போக பண்ணி விடுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல எத்தனையோ விசுவாசிகளுக்கு எனக்கு தெரியும், அவர் ஒன்றும் இல்லாதிருந்த காலத்துல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து வாழ்க்கையை தரம் உயர ஆரம்பித்தது. வீடு இல்லாத இருந்தாங்க, வீடு கிடைத்து விட்டது. சாப்பிட ஆகாரம் இல்லாத வஸ்திரம் சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் கொடுத்தாரு. பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லாம இருந்தாங்க, யாராலமோ காலை பிடிச்சு படிக்க வைக்க முடியும், அது உதவி செஞ்சாரு. இப்ப சூழ்நிலை மாறுது, நல்ல வீடு, நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல வேலைகள், பிள்ளைகள் நல்ல செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, தேவனை தேடுவதற்கு சமயமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு நேரமே இல்லாம போச்சு பாருங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னால் நம்ம பாஸ்டர் கதை சொல்லுவாரு, குழந்தை இல்லாம இருந்தான் ஒரு சகோதரிக்கு. அப்புறம் எத்தனையோ கால ஜெபம் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு. அந்த குழந்தை கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கூட்டம் தப்பிடுறதில்ல, அனைத்துக்கும் முதல் நம்பர் வந்து உட்கார்ந்துருவாங்க, முழங்காண்டுருவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் குழந்தை பிறந்து விட்டது. 1 மாசம் 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆளுக்கான தேடி போனா பிள்ளை குழந்தை நல்ல பேர் வச்சா, குளோரின்னு பேர் வச்சா. என்ன பேர் வச்சாங்களா? குளோரி. என்ன சர்ச்சை வரல, பாஸ்டர் குளோரி. பாஸ்டர் ஒரு இன்னும் 6 மாசம் தாண்டி என்ன சர்ச்சை வர காணல, பாஸ்டர் குளோரி. பாஸ்டர் பாஸ்டர் குளோரி. பாஸ்டர் குளோரின்னா அது எங்க பாப்பாவுக்கு பேரு. குளோரி இருக்கிறதுனால வர முடியல. இந்த குளோரிக்காக எத்தனையோ கால ஜெபம், ஊழியர்கள் எத்தனையோ நாள் உபவாசம், தேவனுடைய சமுதிர கண்ணீர் விட்டு நாட்கள் துணை. ஆனா வாழ்க்கை தர உயர்கிறது. வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த கால வறுமையான காலங்கள், தரித்திரத்தில் வாழ்ந்த காலங்கள், பசி பட்டியலில் வாழ்ந்த காலங்கள், ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏங்கி நின்ற காலங்கள் மறந்து போகிறது. அநேக தெய்வ மக்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பார்ந்த ஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் தாழ்விலிருந்து உயர்த்தின கர்த்தரை எப்போது துதிக்க மறந்துடாதீர்கள். எத்தனை உயரத்தில் கதை வைத்தாலும், ஐஸ்வர்யம் எவ்வளவு விருத்தியானாலும், எவ்வளவு பெருகி கொண்டிருந்தாலும், நீங்கள் உங்களுடைய பிரயாசத்துக்கெல்லாம் நல்ல பலனை கிடைத்துக் கொண்டிருக்க நீங்கள் தேவனை விட்டு விடாதீர்கள். தேவனை கனப்படுத்துங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். தேவனுக்கு கொடு நேரத்தை கொடுங்கள். தேவனை இன்னும் மனத்தாழ்மையோடு தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் இன்னும் இன்னும் தலையாக்கி கொண்டே இருப்பார். உங்களை கீழாக்காமல் இன்னும் இன்னும் மேலோக்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால சிறுமைப்பட்ட நாட்கள், சிறுமைப்பட்ட காலங்களில் தேவனை நோக்கி புலம்பி புலம்பி அன்னைக்கு ஜெபித்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட காலங்களை நாம் மறந்து போகாமல் அதை எப்போது நினைவில் வைத்து அதற்கேற்றபடி கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க. சபைக்கு ஆசீர்வாதமாக இருங்க. ஏழை மக்களுக்கு தர்ம சகாய ஊழியங்கள் அனைத்திலும் மனப்பூர்வமாக செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? அவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து பெருமை அடிக்க சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணுமாம்? மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. தாழ்ந்துட்டோமே, பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார். அது ரொம்ப நல்லதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ரொம்ப நல்லதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை எல்லாருக்கும் வேலைக்காக ஜெபம் பண்ண வேலை கெடுத்து விட்ட பிறகு ஐயோ பகல்லாம் வேலை செய்து போய் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, ஆனாலும் சாயங்காலம் மீட்டிங் வர முடியல, பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். இருக்கிற களைப்பு. அதே நேரத்தில் அன்னைக்கு சாயங்காலம் வேறொரு திருமண ஃபங்க்ஷன் இருந்தால் வேலை முடிஞ்சு வந்து என்ன செய்கிறோம்? போக தானே செய்கிறோம் இல்லையா? கட்டாயம் போயிடும். வேறு வேலையை போக தானே செய்கிறோம். அப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு மட்டும் ஏன் நம்மால் வர முடியவில்லை? அப்ப தேவனுக்கு நாம் கொடுக்க கனத்தை ஏன் கொடுக்க முடியவில்லை? நம்ம உள்ளத்துக்குள்ளே இந்த உலகமானது ஏறி குடிகொண்டு பரவாயில்லை, நான் செட்டில் ஆகிவிட்டேன், என் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது, என் தேவையெல்லாம் அப்பா சந்தித்துட்டாருன்னு சொல்லி அப்படியே அமைதியை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அது கர்த்தருடைய பார்வைக்கு மிக தவறானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே சீக்கிரமாக இறங்கி வாருங்கன்னு சொல்றாரு. நீங்கள் ஒன்று இல்லாமல் இருந்த நாட்கள் எப்படி கர்த்தரை தேடினீர்களோ அதை பார்க்க பல மடங்காக உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட்டதன் பின்பு, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு அதை கொடுத்ததன் பின்பு இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். நான் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். இன்னும் அநேக எத்தனையோ நல்ல விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய உலகத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். பெற்றோர் கேட்டால் அதுக்கு ஒன்றும் பெரிய அவங்க வருத்தமாக தெரிவிக்கிறாங்கல்ல. அவர்கள் சிலர் வருத்தப்படுறாங்க. சில பேரண்ட்ஸ் அது பரவாயில்ல, ஏதோ பையன் ரொம்ப நல்ல ஒரு வழியை போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய ஆராதனையில், ஆவிக்குரிய சபையில், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தது ஏதோ நாங்கள் ஏதோ மாட்டிட்டோம், இன்னைக்கு நாங்கள் பட்ட பாடு, நாங்கள் துன்பத்தை தோல்வி கண்டுட்டோம், அது எங்களுக்கு ஏதோ நஷ்ட ஒரு எப்படியோ சிக்கலில் மாற்றமோ வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் எங்கள் பிள்ளைகள் அப்படி ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி சில போயிடுறாங்க. இங்கே நீங்கள் யாரும் அப்படி இல்லை நினைக்கிறேன், நான் பொதுவாக சொல்லுகின்றேன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளும் இந்த அனுபவத்தில் ஓட வேண்டும். தீமோத்தேயுக்கு ஒரு விசேஷம் என்ன என்றால், தீமோத்தேயுக்குள் இருந்த விசுவாசம் என்பது அவருடைய பாட்டிக்கு இருந்துச்சு. அந்த பாட்டிக்குள் இருந்த விசுவாசம் அவருடைய அம்மாவுக்கு வருகிறது. அம்மாவின் விசுவாசம் இப்பொழுது மகனுக்குள்ள 3வது தலைமுறை வரைக்கும் விசுவாசத்தின் அளவு என்ன செய்யல. ஹலோ, இப்போ ஒரு விசுவாச குடும்பங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுக்கு தெரிந்த யாராவது கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாய் தோப்பு நல்ல ஆவிக்கிற விசுவாசம், ஆவிக்கிற கல்யாணம், ஆவிக்கிற வாழ்க்கை, அங்கே அடுத்து கொஞ்சம் அப்படியே
மாற ஆரம்பிக்கிறது. மூன்றாவது தலைமுறை கண்டால் மனுஷகுமார் வரும்பொழுது பூமியின் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னது போல ஆகி போகுது இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் அப்படி போகிறது? ஏன் நாம் அதை குறித்து கஞ்சாடியா இருக்கின்றோம்? ஏன் என்னுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலையற்று இருக்கின்றோம்? நாம் பரலோகத்துக்கு போகும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் சந்ததி பரலோகத்துக்கு வர வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகள் நரகத்தின் அக்கினிக்குள்ளே போவதை நாம் விரும்புகின்றோமா? இல்லையே. எனவே நம்முடைய தலைமுறைகளுக்காக கண்ணீர் சிந்த வேண்டிய காலத்தில் வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக இப்படிப்பட்ட கிளைகளிலிருந்து நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மள விருப்பமாக இருக்கின்றார். ஓபதியாவின் புஸ்தகம் தீர்க்கதரிசன நூல் ஓபதியா, அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். 1071வது பக்கம். கண்மலை வெடிப்புலாகி உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நமக்குள்ள இருக்கின்ற அந்த காட்டுத்தீ மரத்தின் கிளை, பிடித்து கொண்டிருக்கிற காட்டுத்தீ மரத்தின் கிளை என்பது நான் என்ற இருதயத்தின் அகந்தை என்றும் படிக்கின்றோம். அது நான் என்ற சிந்தை. இந்த நான் என்ற சிந்தனையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசரமாக கீழே இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தின் அனுபவத்தை இழக்க பண்ணுகிறது. நல்லா கவனிங்க. இந்த உபதியா தீர்க்கதரிசனம் அது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால் ஏதோம் என்றால் ஏசாவின் சந்ததி, யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவின் சந்ததிக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்க்கதரிசன நூல் நீங்கள் முழுசும் வாசித்தால் தெரியும். இந்த ஏதோம் என்பது உயர்ந்த ஒரு இடம், ஒரு செங்குத்தான பாறைகளுக்கு மேல் ஒரு பட்டணம். சீக்கிரத்தில் யாரும் அங்கே இராணுவம் ஒன்று அங்கே டக்குன்னு ஏறி போயிட முடியாது. அந்த அகந்தையினால எங்களை கீழே விழ தள்ளுகிறவன் யார் என்று சொல்லிக்கொண்டு அது ரொம்ப இருதயத்தின் அகந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவன் நினைக்கிறான் நாங்க மேல இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், என்ன யார் கீழே தள்ளுவது, யாருன்னு பிடித்து வெளியே விட முடியும், நாங்கள் உயரமான இடத்தில் இருக்க நினைத்து கொண்டார்கள். நன்றா கவனிங்க. நமக்குள்ள எப்பொழுதும் எதை நினைத்தோம், நான் என்ற சிந்தைக்கு இடம் வரக்கூடாது. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசனத்தை வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் அவருடைய 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் நேபுகாத்நேச்சர் இப்படி வார்த்தை சொல்றாரு பாருங்க. 4:30 வாசிங்க. இதன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜா வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜா நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபார் உன்னை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. அழகான ஒரு உலக அதிசயம் ஒன்றாகிய பாபிலோன் தொங்கு தோட்டத்தெல்லாம் உண்டு பண்ணவர் நேபுகாத்நேச்சர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கையை அவன் வான் பண்ணப்பட்டிருந்தது. நீர் என்ன செய்ய வேண்டும், உம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அழகான வார்த்தை வரும் பாருங்க. அந்த 29 வசனத்தில் 12 மாதம் சென்ற பின்பு, அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பை 12 மாதங்கள் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருந்தான். மேட்டிமையான எண்ணம் கொடுக்க சிந்தைக்கு வரல. பரவாயில்ல நினைக்கிற சில நேரங்களில் சிலரை பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் 12 மாதமாவது என்ன செய்துட்டான், காத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் சிலருக்கு என்ன செய்வதில்லை, அவ்வளவு கூட பொறுமையா இருக்க மாட்டாங்க. பார்த்தோன்னா, ஐயோ இது நான் கட்டின மகாபாவன் அல்லவா, இது நான் செய்தது அல்லவா, என்ன பணத்தினால, என்ன பலத்தினால், என்ன ஞானத்தினால் வந்து அல்லவா என்று அவர்கள் அங்கே சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மனுஷனிருந்து நீ தள்ளப்பட்டாய், மிருகத்தை போல புல்லை நீவாய், பனியிலே நனைந்திருப்பாய் என்ற தண்டனை அவனுக்கு வரப்பட்டு சொல்லப்பட்டபடி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அவிதமாக ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே அருமையான திடுப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி பழகிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. அது ஊழிய காரியமா இருக்கலாம், சபையில் நீங்கள் ஒரு ஞாயிறு பள்ளியில் நல்ல ஆசிரியர் விருதை வாங்கி இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வாலிபர் ஜெபம் நடத்துகிற, அல்லது ஒரு ஆண்கள் ஜெபம் நடத்துகிற, வட இந்திய ஜெபம் நடத்துகிற லீடர்ஸ், பிரேயர் லீடர்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு ஊழிய பகுதி நம்மால் கத்திருக்க எதை செய்ய முடியலாம், பணத்தினால பொருளினால நாம் முன்னின்று செய்யக்கூடிய திருவை கத்து தந்திருக்கலாம். இதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு தரும் பொழுது நாம் நமக்குள்ளே இதை நான் செய்தேன் என்ற சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு என்ன இது வரக்கூடாது, நான் என்ற எண்ணம் வந்துடவே கூடாது. நான் என்பதை நாம் அழித்து விட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க வேத புத்தகம் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்று சொன்ன அந்த இருதய அகந்தை உள்ளவர்கள் எந்த இடத்திலும் அவர் உயர்த்தப்படவில்லை, தாழ்த்தப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அதோனியா தாவீதுடைய ஒரு குமாரன், அவன் சொன்னான் நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஆனா அவன் ராஜா ஆகல, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடைசியில பார்த்தா அது 2வது 3வது அதிகாரத்தில் வரும்போது அவன் கொல்லப்படுகிறான். அவன் ராஜா ஆவேன் 2வது அதிகாரத்தில் கொல்லப்படுறான் பாருங்க. ராஜா ஆவேன் என்று சொன்னாலும் அவன் அந்த ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியவில்லை, அவன் அடைந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, பிறக்கிறதுக்கு முன்பாகவே சாலோமன் என்ற பெயரை போட கதை சொல்லி அவனை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவேன் என்று ஆண்டு தாவீதுக்கு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் பிறக்கும் முன்பே ராஜா ஆவேன் என்ற தீர்மானம் தேவனிடத்தில் வந்தது அறிந்திருந்தாலும் சாலோமோன் இதுவரைக்கும் தான் ஆத்திரப்படு ராஜாக எந்த முயற்சியும் பண்ணல. ஹல்லேலூயா. நான் ராஜா, எனக்கு தான் அந்த பதவி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனவே சட்டப்பட போகல. அவன் அவருக்கு எப்படி இருக்கிறான், பொறுமையோடு இருக்கின்றான். தகப்பனார் அடுத்து ஏற்படுத்துற வரைக்கும் அவன் அதுக்கு எந்த முயற்சி பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜா வாக்குனார். தாவீது வாழ்க்கை அப்படிதான் பாருங்க. தாவீதுக்கு 15வது வயதுல ராஜாவுக்கான அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். சவுல் ராஜா கதை சொல்ல, நான் தள்ளிவிட்ட ராஜாவுக்கான எத்தனை இருப்பாய் என்று சொல்லிவிட்டு நீ துக்கமா இருக்காதுன்னு சொல்லி ஈசாயை வீட்டுக்கு அனுப்பி தாவீது அபிஷேகம் பண்ண வைக்கிறார். அன்னையிலிருந்து தாவீது ரொம்ப உபத்திரங்கள் தான் பாருங்க. சவுல் ராஜா இவனுக்கு எதிராக மாறிட்டான், கொலை செய்து, உங்களெல்லாம் தெரியும், அதை விளக்க வேண்டாம். இந்த தாவீதுக்கு 2 முறை சவுல் தாவீது கையில் மாற்றான். ஒரு முறை ஒரு கபிக்குள்ள உட்கார்ந்துருக்கான், ஒரு முறை ஒரு படத்துல பாலை எடுத்திருக்கும் பொழுது நல்ல தூக்கம், இங்க போய் தண்ணீர் சொம்பு ஈட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 முறை அவன் கூட இருக்க கேட்கிறாங்க, இவன் ஒரே குத்தா குத்தட்டுமா கொன்னட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம், தொட வேண்டாம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் என்னைக்காவது ஆண்டு அவர் அடிக்கட்டும் அல்லது யுத்தத்தில் மாண்டு போகட்டும், அது வரைக்கும் நினைச்ச மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் மேல் இருக்கின்ற அந்த ராஜாங்க அபிஷேகம் இருக்கிறது, யுத்தம் செய்வதற்கு பலன் இருக்கிறது. கோலியாத்தை ஒரே கவன்களால் தள்ளி இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினவன், ஆனாலும் மிகுந்த பொறுமையோடு கூட ஒருபோதும் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ள முற்படவே இல்லை. ஹல்லேலூயா. அமைதியாக சவுலுக்கு பயந்து வனாந்தரத்திலும் குகைகளிலும் கெபிகளிலும் அங்கிங்குமா ஓடிக்கொண்டே இருக்கிறானே தவிர அவன் ஓடி போய் அவனை கொண்டு விட்டு ராஜா ஆகணும்னு நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு அருமையானவர்களே? நமக்கு ஒருவேளை கிருபைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், பலன் இருக்கலாம், ஞானம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நான் அதை செய்வேன் என்று சொல்லு நான் என்ற சிந்தையோடு இறங்கி வரும் பொழுது தேவனுடைய தண்டனைக்கு ஏதுவாக மாறி போய் விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பிரைஸ் தி லார்ட், இந்த சகையோட வாழ்க்கையில நான் என்ற ஒரு சிந்தை அவன் உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிறது. நான் ஐஸ்வர்யவான், நான் இந்த தலைவனாக இருக்கிறேன், என எல்லா மக்களும் மதிக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு சிந்தையோடு கூட சில காலங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷமா இருந்து கொஞ்ச காலம், ஆனா போக போக அது அவன் வாழ்க்கையில வெறுப்பையும் சலிப்பையும் கொடுத்ததுனாலதான் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு ஓடி வருகின்றான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான தேவஜனமே, உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தர ஆசையாக இருக்கிற, ஆனால் நீ அந்த காட்டத்தை மறுத்து விட்டு அந்த கொப்பை விட்டு நீ சீக்கிரமாக இறங்கி வா, ஏனில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் வெறும் களிமண் என்று சொல்ல ஆயுத்தமாக சொல்லுகின்றார். எஸ்ஐயா தீர்க்க தரிசனம் 64வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சரணடைகிறார். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள்
அனைவர் உமது கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. எங்களால் ஒன்று செய்திட முடியாது, நாங்களாக எதையுமே சாதிக்க முடியாது ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்குகிற தேவன், கரத்தின் கிரியைகளாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போட கருத்து சொல்லுங்க, ஆண்டவரே நானாக வாழ முடியாதப்பா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குறவர் நீங்க தான்ப்பா. எப்படி உருவாக்க விரும்புகிற ஆண்டவர்? பிரயோஜனமான பாத்திரமாக, எதமான உபயோகமான பாத்திரமாக அவரே நம்ம உருவாக்குகிற ஆண்டவர். ஒரு வீட்டுல மரத்தினாலும் மண்ணினாலும் செய்ய பாத்திரம் இருக்கிறது, வெள்ளினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2 பவுல் சொல்றாரு, அது சில கனத்துக்குரியதும் சில கனவீனத்துக்குரியதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மண், நான் பிரைஸ்லார் மரம் என்று சொல்லி தாழ்மைப்படவும் வேண்டாம், நீங்க தாழ் மனப்பான்மை வேண்டாம். நான் பொன் வெள்ளி என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். இவை எல்லாவற்றுக்கும் விசேஷம் என்ன என்று சொன்னால், யார் ஒருத்தர் நான் வெள்ளியோ பொன்னோ என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்காமல் அந்த சிந்தையை விட்டு தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களே எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமா இருக்கிறது. அதான் கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நான் சர்ச்சில் பொன் பாத்திரம், நான் சர்ச்சில் வெள்ளி பாத்திரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் சர்ச்சில் மண் பாத்திரம், எனக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் சர்ச்சில் மரத்தாச்சோட பாத்திரம், நான் ஒரு பிரயோஜனம் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த 4 பாத்திரத்துல அதிகம் பயன்படுற பாத்திரம் எது? மண் பாத்திரம். பொன் பாத்திரம் ஷோகேஸ்ல இருக்கும், அதை வச்சு யாரும் தண்ணி குடிக்க போறாங்க? ஹல்லேலூயா. மண் பாத்திரம் மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? ஆமா, அது டெய்லி கழுவப்படுமா, சுத்திகரிக்கப்படுறது இதுதான் மண் பாத்திரம். பொன் பாத்திரத்தை யாரு கழுவ போறாங்க? பயம், அது தேய்மானம் வந்துடும் அப்படின்னு. 1 கிராமுக்கு என்ன விளைவிப்போம் உங்களுக்கு தான் தெரியும். 8 கிராமுக்கு 75 போயிட்டோ 75,000மா? 8 கிராம் 75,000னா 1 கிராம் இப்போ கொஞ்சம் குறைய 10 ரேட் வந்துட்டு இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது தேஞ்சிட்டு 1 கிராம் போயிட்டு என்னாச்சு? கழுவே மாட்டாங்க. பத்திரம் வெல்வெட்டு துணியில பொதிஞ்சு ஷோகேஸ் வச்சிருவாங்க, லாக்கர்ல கொண்டு வச்சிருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பொண்ணுனா பொன் பாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். வெள்ளி பாத்திரம் அப்படிதான். ஹல்லேலூயா. ஆனா கழுவப்படுற பாத்திரம் இருக்கு. மரப்பாத்திரம் யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? மரப்பாத்திரம் பார்க்கவே இல்லையா? பழைய காலத்துலலாம் உப்பு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. எது வச்சிருப்பாங்க? உப்பு பார்த்துருக்கா எல்லாரும்? ஆமாவா இல்லையா? அதே பார்த்தா ஒண்ணுமே பார்க்காத மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது உப்பு போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க முன்னால. ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ஷேப்பா வச்சிருப்பாங்க. அது கழுவு போடுவாங்க, அடிக்கடி நினைச்சுவாங்க. அல்லன்னா அது சைடெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை கலர் மாதிரி படிச்சிருக்கும், சல்ஃபேஸ்ட் மாதிரி பொடி ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி இருக்கும். அதுக்கு நினைச்சுவாங்க தினம் கழுவிட்டே இருப்போம். கழுவிகளை டெய்லி மாற்றி வச்சிருவாங்க. சோம்பேறிக்காரங்க என்ன வச்சுவாங்கன்னு தெரியல, சாதாரண நினைச்சுவாங்க கழுவுவாங்க. ஹல்லேலூயா. அருமையான திடு பிள்ளைகளே, நான் கழுவப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும், தேவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். தவிர ஒருபோது நான் என்ற எண்ணத்துக்குள்ளே நாம் ஒருபோது வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். தள்ளப்பட்ட தூதர்களை குறித்த தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அதனுடைய 13-14 வசனத்துல நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா ஐ வில் அப்படின்னு 5 இடத்துல வரும் பாருங்க. நான் ஏறுவேன், நான் உன்னதமானுக்கு மேலாக போவேன், நான் அதை செய்வேன், நான் அப்படி என்று சொல்லி திரும்ப திரும்ப நான் என்று சொல்லிட்டே இருக்கும் பாருங்க. கடைசியில ஒரே தள்ளு பாருங்க, அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனையில இது நான் என்று சொல்லுற காட்டத்தி மரத்தின் கிளை இருக்கும் என்று சொன்னால் அந்த கிளையை விட்டு நாம் வேகமாக கீழிறங்கி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அது இருதயத்தின் அகந்தை என்று சொல்லப்படுகிறது. அது இருதய சிந்தைக்குள் இருக்கிறான ஒரு கர்வமாக மாற்றி பார்க்கப்படுகிறது. அதுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். வேகமாக கீழிறங்கி வந்து ஆண்டவரின் பாதத்தில் சரணடைவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்துகிற உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று கூட நான் பிடித்துக் கொண்டிருக்கிற காட்டத்தி மரக்கிளை உபாகமம் 32வது அதிகாரத்தை, உபாகமம் 32வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். பழி வாங்குவதும் பதிலளிப்பது எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், ஆபத்தினால் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஹல்லேலூயா. இன்னொரு
கிளை, இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய கிளை பாருங்க. இந்த காட்டத்தி கிளை நிறைய பேருக்குள்ள இந்த கிளை இருக்கும். பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு கிளை, அந்த சிந்தை, பழி வாங்குற சிந்தனை. யாராவது ஒன்று சொல்லி இருப்பாங்க, அதுக்கு பதிலுக்கு பேச வேண்டும், பதிலுக்கு பதில் பேச வேண்டும். கண்ணுக்கு கண்ணு, காலுக்கு காலு, கைக்கு கை என்று பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இருந்தது போல அதை செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், விடக்கூடாது என்ற சிந்தனை. ஒருவேளை தப்பி தவறி ஒருத்தர் பேசிட்டாங்க, பதில் சொல்ல முடியலன்னா இவங்களுக்கு தூக்கமே வர. ஐயோ, அவன் பேசின பேச்சுக்கு அவளுக்கு நான் ஒன்று கொடுக்காம வந்துட்டேனே, பதில் சொல்லாம வந்துட்டேனே, எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும், பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கும் என்றால் அது பழி வாங்குற சிந்தை. ஹல்லேலூயா. அது நமக்குரியதல்ல, அது யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். அவரே அதை பார்த்து கொள்ளும்படி அவர் கருத்தில் விட்டுவிட்டோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரோமருக்கு பவுல் சொல்கிறார் 12வது அதிகாரத்தில் 19 வசனம், ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே என்ன செய்வாராம்? பதில் செய்கிறவர் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்து எழுதுறாரு, அப்படி சொல்லி எழுதியிருக்கபடியால நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தரதை பார்த்து கொள்ளட்டும். உங்களை ஒருத்தர் நிந்தித்தானா, துன்பப்படுத்தி இருக்கிறாங்களா, உங்களை கேவலமா பேசிட்டாங்களா, உங்களை போய் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களா, ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏன் பெரிதாக்கி கொள்ள வேண்டும்? நாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விட்டால் கர்த்தர் நீதியாய் செய்கிற கர்த்தர் அவர். நாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லவும் செய்யவும் போகிறபடினால் தேவன் கிரியை செய்ய முடியல. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்பிட்டாங்க, நாம் அதுக்கு எதிராக என்ன செய்கிறோம்? அதுக்கு என்ன செய்யலாம் அடுத்த திட்டம் போடுகிறோம். இல்லையா? சரியா தவறா என்ன சொல்றது? யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு தீமை செஞ்சா நாம் என்ன செய்கிறோம்? அந்த தீமைக்காக அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அதுக்கு என்ன செய்யலாம் திட்டம் போடுறோமா இல்லையா? வந்து விடுகிறது. சிலருக்குள்ள பரவாயில்ல, சிலர் நல்லா இருப்பீங்க, ஆனா சாதாரண மனுஷிகத்தை வரதான் செய்கிறது. என்ன செய்ய வேண்டும்? அதை கர்த்தருக்கு மேல வைத்துவிட வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட, அவங்க விட்டுறணும், அவர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம செயல்படும் பொழுது தேவனுடைய கிரியை அங்கே தடைபட்டு விடுகிறது. தேவன் நமக்காக எதையும் செய்ய முடியாமல் போய் விடுகிறது. உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ தீமைகளை சத்துரு செய்திருக்கிறான். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதனால் அவர்களுக்கு எந்த தீமை நடக்காம இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, நாம் அதுக்கு மாற்று காரியங்கள் என்ன செஞ்சிருப்போம்? ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். அதுக்கு எதிராக என்ன செய்யலாம் திட்டம் போட்டிருப்போம், அல்லது பதில் பேசி இருப்போம், அல்லது அதுக்கு ஈடாக ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். பாருங்க, அப்போ ஆண்டோட வேலை அங்கே என்ன ஆகிறது? ஸ்டாப் ஆகி விடுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரே வேலை என்னது? நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது தேவனுடைய பாதத்தில் காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். கதாவே இது நீ பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. சினம் கடந்து போகிற வரைக்கும் அந்த சத்துடைய கோட்டையெல்லாம் தாண்டி போற அறை வீட்டுக்குள்ள போய் கதவை அடைத்து கொண்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். முந்தின காலத்து விசுவாசிகள் தெய்வ மக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. எதிராளிகள் எதிராக சத்துரு வரும்பொழுது அந்த பிரச்சனை அத்தனை கர்த்தருக்கு மேல வைத்து விட்டு கர்த்தருக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்வார்கள். கதாவே இதை பார்த்து கொள்ளும் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமயங்கள், வேளைகள், காலங்கள் வரும் பொழுது தேவர்கள் கண்கள் காண அநேக கிரியைகளுக்கு அது செய்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய கிரியை நம்ம பார்க்க முடியல. அப்படி என்றால் நமக்குள்ள இருக்கின்றதான அந்த பழி வாங்குற திட்டங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, அதை அப்படியே மாற்றி செஞ்சுருவார். பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்குமரம் பண்றான். பாருங்க, கடைசியில் எப்படி மாறுது விஷயம்? அதே தூக்குமரத்துல அதே ஆமான் தூக்கிலிடப்படுகின்றான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக சத்ரு குழி தோண்டும் பொழுது அந்த குழி அவர்களுக்கே கர்த்தர் மாற்றி விடுவார். அது நாம் தேவனுக்குள்ளாக கர்த்தர் காரியத்திலே, கர்த்தர் சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைத்து விட்டு கர்த்தரை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தையோடு வாழும் பொழுது அந்த இடத்துல விடுதலை பெறுகின்றோம். சில பேர் பேசிக்கொள்வார்கள், எத்தனையோ வருஷமா இருந்தாலும் அந்த பகை உணர்வை மனதுக்குள்ளே வச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க. நீங்களும் நல்லவங்க நினைக்கிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பாயில உட்கார்ந்து கதர் பந்தீர் பங்கெடுப்பாங்க, ஆனா ஒன்று கொண்டு பேச மாட்டாங்க. ஹலோ, அது இப்போதாவது தவறுன்னு தோன்றுகிறதா? நீங்க நல்லவங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்க தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா உண்மை இப்படி சம்பவம் இருக்க பாருங்க.
ஆனா என்ன உண்டாகல, ஐயோ இது தவறல்லவா, நான் அதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா என்ற சிந்தை கடுகளவும் சிந்தையில் வருவதே கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு தொடச்சு நினைச்சுக்கிறாங்க, பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமை தெய்வ பிள்ளைகளே, நம் உள்ளான மனுஷன் நமக்குள்ள ஒரு உயிருள்ளதாக இருக்க வேண்டும். திரும்ப சொல்றேன், நம்முடைய மனசாட்சி ஜீவனோடு இருக்க வேண்டும், செத்து போயிடக்கூடாது. சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், என் ஆத்துமா மரணத்துக்கு விலக்கி என் சரீர மரணத்துக்கு விலக்கி சொல்ல, என் ஆத்துமா உள்ளான மனுஷன் சாவுக்கு தப்பு வைத்தீர். உள்ளான மனுஷன் சாகிறதுக்கும் உயிரோடு இருப்பதுக்குள்ள வித்தியாசம் என்ன? உள்ளான மனுஷன் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்கிற சிறிதும் பிற ஒவ்வொரு காரியம் உங்கள் உள்ள உணர்த்தும். நீங்க 2 பேர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களோட வார்த்தைகள் நீங்க பேசும் பொழுது மற்றவரை காயப்படுத்தி இருக்காது, உங்களுக்கு உண்மையில தெரியாம இருக்கலாம், உங்க மனசாட்சியை தெரியல, காயப்படுத்துற வார்த்தை தெரியல. ஆனா நீங்க சாயங்காலம் போய் ஜெபம் உட்கார்ந்து பாருங்க, ஜெபம் வராது. எதையோ இழந்தது போன்ற உணர்வு. தேவச உட்கார்ந்த ஆண்டவர் என்ன ரகசியம், எதையோ இழந்தது போன்று தோன்றுகிறீர்கள் என்று நீங்கள் ஜெபிக்கும்போது கத்த தெளிவாய் காட்டுவாரு. நீங்கள் சகோதரன் பேசிட்டு ஒரு வார்த்தை பேசணும் பாரு, அந்த மனுஷோட உள்ள காயப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? சிலருக்கு பார்த்தீங்கன்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டு இருப்பாங்க, ஆனாலும் குற்ற உணர்வு வருவதே இல்லை. பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கை. உள்ளான மனுஷன் கட்டாயம் ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு அலாரம் அடிச்சுட்டே இருக்கணும். பாருங்க, நீ இப்ப பேசுற சரியில்லை, நீங்க போனது சரியில்லை, நீங்க பார்த்து சரியில்லை, நீ இப்ப இப்படி செஞ்சிருக்க கூடாது. அது உள்ளான மனுஷன் நமக்குள்ள சொல்லி சொல்லி உணர்த்தி கொண்டு இருக்கும் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த உணர்வை இழந்து விட்டோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மரித்து விட்டோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் ஒருபோதும் மரித்து போகக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தாவீது வாழ்க்கையில அன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாய் தங்கி இருக்காத காலம். கெபிக்குள்ள போய் சவுலின் சால்வை தொங்கல் என்ன செஞ்சான்? வெட்டிட்டார். அப்படிதானே? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் தானே வெட்டினான் பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, அவனுடைய மனம் அடித்து கொண்டே இருந்தது. யாருக்கு மனம்? தாவீதுடைய மனம். ஹல்லேலூயா. அந்த ஆங்கிலத்தில் கான்சியஸ் இருக்கும் பாருங்க. அவனோட மனசாட்சி குத்திட்டு, ஐயோ பண்ணிட்டேனே, இப்ப பண்ணிருக்க கூடாது, அவனுக்கு கொலை செய்யலாம் இப்போ, ஏன்னா அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் சால்வைக்கே தொங்கல் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டான் பாருங்க. எடுத்த போல அவன் மனசு அடிக்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் ராஜாவுக்கு சால்வை கட் பண்ணிட்டேனே. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ கடினமான வார்த்தைகளை மாறி மாறி பேசி விடுகிறார்கள். ஆனாலும் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் முன்னாடி, ஐயோ இந்த வார்த்தை பேசிட்டேனே என்று சிந்தை இல்லாமல் போகிற தேவ மக்கள் நிறைய இருக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில உள்ளான மனுஷன் செத்து போக கூடாது. ஒரு சரீரம் சாகிறது பிரச்சனை கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சரீரம் செத்து விட்டா இங்க கண்ணை மூடுன்னு அங்க போய் கண்ணை திறப்போம் பாருங்க. ஆனா ஆத்மா செத்து போய் நீங்கள் இத்தனை 100 ஆண்டு வாழ்ந்திருந்தும் ஆத்மா செத்து போன பிறகு நீங்கள் அதன் பிறகு மரணம் அடையும் என்றீங்கன்னா நித்திய அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. நான் இத்தனை நாள் ஓடின ஓட்டம் வீணா போகும், நான் ஜெபித்த ஜெபங்கள் வீணா போயிடும், நாம் கொடுத்த காணிக்கைகள் ஆனாலும் சரி, தான தர்மங்கள் ஆனாலும் சரி, நற்கிரியில் அத்தனை வீணாய் போய்விடும். உள்ளான மனுஷன் செயலிழந்து மரித்து போய் ஒரு உணர்வற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை முடிப்பது. ஹல்லேலூயா. எனவே அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இருதயம் கிறிஸ்துவில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும். உணர்வில் ஒருபோதும் கசப்பான எண்ணங்கள், பழி வாங்குற சிந்தனைகள், அவர்கள் ஏதாவது செய்யணும். சில சொல்லுவாங்க பாருங்க, நான் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அப்படின்னா இவங்க செத்த பிறகு அங்க கொண்டு வைக்கிற மாதிரி, நான் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்துல ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது, பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது இந்த விஷயத்தில் அல்ல. ஹல்லேலூயா. ஆகையினால் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பழிவாங்குற எண்ணம் அல்லது இந்த கசப்பு இப்படிப்பட்ட அந்த கிளை நமக்கு இருக்கும்னா அதை விட்டு கீழே இறங்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சேதப்படுத்தி விடும், நித்திய ராஜ்யத்தை நீங்க இழக்க வேண்டியதாக இருக்கும், உங்கள் ஓட்டம் வீணாய் போய்விடும். பவுல் சொல்றாரு, நான் ஓடுனது பிரயாசப்பட்டு விருதாவாக இல்லை, மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று எழுதுகிறார். அப்ப கிறிஸ்துவினால எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நான் ஓடுனதும் பிரயாசப்பட்டதும் வீணாகவில்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. தேவ சமுத்திரம் நிற்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் பாருங்க. நான் ஆண்டவருக்காக பட்ட பாடு வீணா போகல,
நான் எவ்வளவு காரியம் சகித்து கொண்டேனே, அது வீணா போகல. நிந்தித்தாக பரியாசித்தாங்க, பதில் சொல்லாமல் வாழ்ந்தேனே, அது வீணாய் போகல. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போய் எதிர்த்து நின்றிருப்பேன் என்று சொன்னால் இன்னைக்கு நான் வெள்ளாட்டு கூட்டத்தில் போய் நின்று நித்திய அக்கறை கடலுக்கெல்லாம் போயிருப்பேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்து சமுதாயம் நிற்கும் பொழுது நான் உள்ள நமக்கு சொல்ல வேண்டும் பாருங்க, நான் பிரயாசப்பட்டதோ, நான் ஓடுறது, நான் பட்ட பாடுகள், ஆண்டவருக்காய் சகித்தவைகள், துன்பத்தை சகித்த அனுபவங்கள் ஒண்ணுமே வீணா போகவில்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளில் நமக்கு இருக்க வேண்டிய. உலக வாழ்க்கை சுருங்கிய வாழ்க்கை தான். 70, 80, 100 வாழ்ந்து கொண்டு போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை நித்திய வாழ்க்கை, அவ்வாழ்வுக்கான ஒரு அழகான அனுபவத்தை நாம் இங்கே இடத்தை நாம் ஆயத்தமாக்கி கொள்ள, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நமக்குள்ளே கசப்புகள், வைராக்கியங்கள், பழிவாங்கு எண்ணங்கள் ஆகிய அந்த கிளைகள் இருக்க வேண்டாம். அவைகளை விட்டு சீக்கிரமாக இறங்குங்கள் என்று இந்த பகல் ராத்திரி நேரத்தில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்கள், நாம் சிலர் வாழ்க்கையில பிடித்து வைத்திருக்கின்ற ஒரு கிளை என்ன என்று சொன்னால், சாவை விரும்புகின்ற ஒரு சிந்தை. நான் சாக வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? ஒரு சோர்வுகள். பராக்கிரம் 18ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, கர்மேல் பர்வத்தில் போய் வானத்து அக்கினியை கீழே இறங்க பண்ணுகிறாரு. நெருப்பு வைக்கலாம், அக்கினியை இறங்கி பலிபீடத்தெல்லாம், பலி பொருட்கள், தண்ணீர் எல்லாம் நக்கி விட்டு போகிறது. அந்த சிகரத்தில் ஏறினாரு. 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. மழையை பெய்ய வைக்கிறாரு. ஆகவே பார்த்து சொல்லார், வேகமாய் போய் போஜனம் பண்ண போயிடும், பெருமழை இறைச்சல் கேட்கறது, மழையில மாட்டாமடிக்கு சீக்கிரம் ஓடி போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. மழை பெய்து விட்டது. ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை செய்து பாகாலி பூஜாரிகள் பாகட பந்தியில் சாப்பிட அத்தனை பேரை காலி பண்ணி விட்டு நிம்மதியா வந்து, பரவாயில்லை, இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க, கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்று ஒரே கோஷம் போட்டார்கள். ஓ, இப்பொழுது இத்தனை 3.5 ஆண்டுகள் நான் மறைந்து வாழ்ந்த வாழ்வுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. 3.5 ஆண்டுகள் ஆகாவினை தேடாத இடமில்லை, அங்கெல்லாம் கதை மறைத்து வைத்து 3.5 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்திருந்தாரு. இப்போ ஜனங்கள் படித்து விட்டார்கள், கர்த்தரே தேவன் அறிந்து விட்டார்கள். எனவே எல்லாரும் ஒரு மனமாக சத்தம் போட்டு தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நிம்மதியாக படுத்திருக்கும் பொழுது செய்தி வருகிறது, நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு செய்ய, இப்படிதான் செய்ய. எப்படி? ஏன் பாகாலின் பூஜாரிக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செஞ்சா இல்லையா, அதுபோல உண்ட பிராணனும் கொல்லப்படும் சொல்றான். சோர்ந்து போனாரு. சாபுகள் கண்டல்ல சோர்ந்தது, அவ கொன்னு போடான்னு நினைச்சு சோர்ந்ததில்ல. ஆண்டவரே, இது ஜனங்கள் இவ்வளவு கண்டு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே, இந்த ஆகாபுக்கு மனைவிக்கு இவ்வளவு நடந்தும் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணணும், ஆண்டு இறைக்க பண்ணினார் ஆண்டவர். பாகாலி பூஜாரிகளை செய்ய முடியல, தங்களெல்லாம் கீறிக்கொண்டார்கள், காயப்படி என்னமோ பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா இவங்க இவ்வளவு கண்டோம், இன்னும் மனம் திரும்பலையே என்று சொல்லுகிற அந்த வேதனை தேவ மனுஷன் எலியாவை ரொம்ப பாதித்து விட்டது. அதான் சொல்றாரு ஆண்டவர், போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில தேவ உள்ளங்கள் மனதிற்குள்ளே தற்கொலை எண்ணங்களை பிசாசு போட்டு வாட்டி வதித்து கொண்டு இருக்கின்றான். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையா போகுது, நான் இப்போ பார்த்துக்க என்ன செத்துருவேன், நான் இப்போ செத்துருவேன். சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க. எப்படி? சாவுக்கு பின்பு என்ன, தற்கொலை பண்ணிவிட்டா என்ன கிடைக்கும், நரகத்தின் அக்கினி அல்லவா கிடைக்கும். அது சிந்தனை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த சாவை விரும்புகிற அந்த சிந்தனை வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாய் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நீங்க அதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் வாயில் இருந்த வார்த்தை நினைச்சிடக்கூடாது, எதிர்மறையான அந்த வார்த்தைகளை பேசவே கூடாது. நிறைய விசுவாச குடும்பத்திற்குள்ள பாத்தீங்கன்னா கொலை, இந்த தற்கொலை மிரட்டல் தான். அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனாலும் நான் இப்போ செத்துருவேன், நான் பாருங்க நான் என்ன செய்யறேன் காட்டு அப்படின்னு ஒரு பயமுறுத்தலை வச்சிருக்காங்க பாருங்க. அது மிக மிக தவறான காரியம். அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், சீக்கிரமாக கீழே இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் நமக்கு சொல்லுகின்றார்.
ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு சோர்வுக்கான காரணங்கள் எலியா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில அந்த தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாது நினைத்ததனால் ஏற்பட்ட ஒரு சோர்வாக இருக்கிறது. இனி யோனா என்று ஒரு தீர்க்கதரிசி குறித்து படிக்கின்றோம். அந்த யோனா என்ற தீர்க்கதரிசி இதே விருப்பை தான் பாருங்க. யோனா 4:8 வாசிக்கும் பொழுது, சூரியன் உதித்த போது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். யோனாவுடைய தலைமேல் படுகிறதுனால் அவர் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமா இருக்கும் என்றான். ஹல்லேலூயா. காண்டு திரும்பவும் கேட்கிறாரு, யோனாவே நீ ஆமனைக்கு எரிச்சல் இருக்கு நல்லதோ என்றார். அதுக்கு அவன், நான் மரண பரியந்த எரிச்சல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னான். பாருங்க, அங்க எலியா தீர்க்கதரிசி அற்புதத்தை செய்தார் ஆண்டவர். அற்புதத்தை கண்டு ஜனங்கள் மனம் திரும்பலையே, அந்த ஜனங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு வரல என்பது அவனுக்குள்ளே சாவை விரும்பினது. யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு நேர் எதிராக இருக்கிறார். பாருங்க, இவர் ஆண்டவர் நினைவேக்கு போய் சொன்னா இவர் இங்கே தரிசிச்சு போயிட்டாரு. திரும்ப ஆண்டு நினைச்சார், இந்த தரிசி கப்பல் ஏறினாரு. திரும்ப ஆண்டு தண்ணி கடல்ல தூக்கி போட வச்சு மீனை விழுங்க வச்சு என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் இங்கே நினைவேக்கு அடுத்த வண்டி ஏறி வர வச்சுட்டார். அவருக்கு வெறுப்போடு ஒரு பிரசங்கம் பாருங்க, இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்ட போகிறது அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப ஒரு சின்ன பிரசங்கம் கதை வாத்து சொன்னாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. சிறு பிள்ளை முதல் பெரிய முதியோர் வரைக்கும், ஏழை முதல் பணக்காரன் வரைக்கும், அடிமை முதல் சுவாதீனம், அத்தனை பேர் கைதி அனைவரும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ரெட் எடுத்து சாம்பல் உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு அழுதார்கள். கர்த்தர் அவருடைய கண்டு நினைச்சிட்டாரு, மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த தீர்க்கதரிசி சாவை விரும்ப காரணம் என்னன்னா, இவருக்கு மனசுக்குள்ள நினைவே பட்டணம் அழிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எது அழிய வேண்டும்? நினைவே பட்டணம் அழிந்தே போக நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அது அழியல. ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு வெறுப்பு பாருங்க. நினைவே அழிய நினைத்த காரணம் நிறைய இருக்கிறது. நினைவே அசீரியாவுக்கு தலைநகரம், வடராஜ்யமா இஸ்ரவேலுக்கு அசீரியா எப்பொழுதுமே நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கும் அயல் நாடாக இருந்தது. கடைசியில் 722 இந்த அசீரியா வடராஜ்யமாக இஸ்ரவேலை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள். ஸோ இவ்விதமாக அவர்களுக்குள்ளே ஆரம்ப காலத்திலிருந்து பகை உணர்வு இருக்கிறபடினால நினைவேக்கு எதிராக அவருக்கு கொஞ்சம் கசப்பு. ரெண்டாவது எல்லா மக்களும் தேவனை தொழுது எங்க தான் வரணும், எருசலேம் வரணும். ஏன் இவங்களும் எருசலேம் வந்தா என்ன, நாம அங்க போய் சொல்லணுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். இப்படி சில ஜென்ம பகை உள்ளத்தில் இருந்தபடினால அவருடைய நல்வாழ்வு இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. அடுத்து நாகும் தீர்க்கதரிசனம் போகும் பொழுது இதே நினைவேக்கு அழிவை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். இங்கே தப்புனாங்க, அங்க போய் நினைச்சுக்கிறாங்க, தண்டனை வாங்கி கொள்கிறார்கள். கர்த்தர் கவனிங்க, அப்போ யோனாவோட சிந்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்களை அழிக்கவில்லை என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையினால அவன் சாவை விரும்புகிறான். அவர் 2 கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் எதிராளிக்கு நன்மை நடக்கிறது பார்த்தா இவங்களுக்கு சாவு வந்து விடுகிறது. நினைவே அவங்களுக்கு எதிராளியாக இருக்கிறாங்க. அவங்க நன்மை வந்து இவங்களுக்கு சாவணும்னு தோணும், ஏன்னா செத்துருக்கலாம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சோர்வுகள், குடும்பத்தில் சில வார்த்தைகளால அல்லது மன கிளேசங்கள், மன துக்கங்கள் அவர் அப்படி கொண்டு வருகிறது. இது ரெண்டுமே தவறான செயல். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இதயத்தில், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாயிலிருந்து ஒருபோதுமே இந்த எதிர்மறையான வார்த்தை வரவே கூடாது. என்ன வார்த்தை? சாவை விரும்புகிற வார்த்தை. நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் அங்குதான் இருக்கு. அதை சொல்லி சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, வரவேற்றக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே அந்த கிளைக்குள்ளிருந்தோ அந்த சாவை விரும்புகிற அந்த சிந்தையாக அந்த காட்டத்தை மறுத்தது கீழே இறங்க வேண்டும். எப்பொழுதும் அவ்விதமாக மிரட்டும் தொனியிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னொன்றை கூட சொல்லிவிட்டு அடுத்த பகுதி வருகின்றேன். இந்த காட்டத்தி மரத்தின் கிளை என்பதுக்கு அது சில பாரம்பரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இப்போ இந்த சகேவுக்கு அவன் சீக்கிரமா இறங்கி வர தடையாக இருக்கின்றது சில பாரம்பரியங்கள் இருக்கலாம். பாருங்க, சில பழகி வந்த அனுபவங்கள், நம் முற்பிதாக்களை பின்பற்றி வந்த சில காரியங்கள், நம்முடைய குடும்பத்தாருடையான சில பின் பலங்கள், அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ், இதெல்லாம் மனதுக்குள்ள வைத்து அதை விட்டு கீழே இறங்க நாம் என்ன செய்வோம், சில நிலைகளில் தடுமாறி கொண்டிருப்போம். ஆனால் மெய் தேவ பிள்ளைகள்
நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் எந்த பாரம்பரியங்களையோ அல்லது நம்முடைய தற்பாதுகாப்பாக சுய நீதிகள், சுய கொள்கைகள், சுய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் உடைத்து விட்டு அந்த காட்டத்தை மறுத்து கீழே என்ன செய்ய வேண்டும்? வேகமாக இறங்கி வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே அருமையான திடுப்பிள்ளைகளை நான் சுருக்கமாக முடிக்க வருகின்றேன். நாம் எவைகளும் சீக்கிரமாக இறங்க வேண்டும். நம்பர் 1 என்ன சொன்னேன்? தலைவன் என்ற சிந்தையிலிருந்து நான் இறங்கணும். எனக்குள்ள தலைவன் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இரண்டாவதாக ஐஸ்வர்யம் என்ற சிந்தை ஆகிய காட்டத்தி கிளையிலிருந்து கீழே நான் சீக்கிரம் இறங்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னேன், நான் என்ற இருதயத்தின் அகந்தை அதிலிருந்து கீழே வர வேண்டும். நான்காவதாக பழிவாங்குதல் என்ற அந்த எண்ணத்திலிருந்து நான் கீழே இறங்கி வர வேண்டும். ஐந்தாவதாக சாவை விரும்பும் நிலையிலிருந்து நினைச்ச வேண்டும், கீழே வேகமாக இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சீக்கிரமா இறங்கி வர சொல்றாரு? நல்லா கவனிங்க. ஏன் சீக்கிரமா இறங்கி வர சொல்றாரு? 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 2:18. இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போ அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஏன் நமக்கு எச்சரிப்பா சொல்லுகிறார்? இது எந்த காலமாக இருக்கிறது? கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலமாக காணப்படுகிறது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்கிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி கீழே சில பட்டியலை கொடுக்கிறார். மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரிய வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்கள், நன்றி எறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகிக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர், தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி சில பட்டியலை கொடுத்திருக்கிற பாருங்க. நீங்கள் உன்னிப்பா உட்கார்ந்து வாசித்து பாருங்க. இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன்படியே மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் பணப்பிரியனாக போகிறான், தற்பிரியராக போயிட்டு இருக்கிறான். வீம்புக்கார, அகந்தை, தூஷிக்கிற, தாய் தகப்பன்மாரை தூஷிக்கிறவங்க பெருகிட்டே இருக்கிறார்கள். ஈவு இரக்கம் இல்லாமல் மனைவியை கொண்டு போடுற கணவன்மார், கணவனை கொண்டு மனைவிமார்கள், பிள்ளைகளை கொள்கிற பெற்றோர்கள், பெற்றோரை கொண்டு போடுற பிள்ளைகள் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எது அடையாளமா இருக்கிறது? இது கடைசி கால கொடிய காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இனி காலம் செல்லாது. தேவனுடைய சத்தத்திற்கு நீ சீக்கிரமாய் கீழ்ப்படு. தேவனுடைய வார்த்தைக்கு நீ சீக்கிரமாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி அடுத்த கன்வென்ஷன் ஆகட்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கா அடுத்த கன்வென்ஷன் ஆகட்டும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள அடுத்த 1 வருஷம் கூட கேப் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? உடனே உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நாளைக்கு நமக்குரியதல்ல. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள எத்தனை காலம் வேண்டும்? கிறிஸ்தவராக வாழ்ந்து எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து இரட்சகரை ஏற்றுக்கொண்டானோ அவன் அன்றைக்கே எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலை தலைவரும் அவருடைய வீட்டாரும் அன்று ராத்திரி என்ன செஞ்சிட்டாங்க? அன்னைக்குதான் இயேசு அறிஞ்சாங்க. ஐயா கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் வீட்டை ரட்சிக்கப்படுவீங்க சொல்லப்பட்டது. உடனே விசுவாசித்தார்கள், அன்றைக்கே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். வீட்டார் அனைவரோடு கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். பவுல் 3ஆம் நாள் ஞானஸ்நானம் பெறுகின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரத்தின் அதனுடைய 16வது வசனத்துல அவர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்லும்படி சொல்லுகிறாரு, இப்போ நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். எத்தனை நாளாக இருந்தது? 3வது நாள். 9ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. 3வது நாள் அனனியா போய் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. இங்க 22ஆம் அதிகாரத்தில் எடுத்து எழுதும்போது சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரா, இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? 3 நாளை பெரிய தாமதம். ஹலோ, இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிந்து கொண்டு 3வது நாளை பெரிய தாமதம் என்று பவுலுக்கு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் சிறைச்சாலைக்காரன் அன்று அறிந்த அதே ராத்திரியிலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டார்களும் அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அபிஷேகம் வந்து இறங்கினது. அன்றைக்கே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு அறிந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது?
ஒவ்வொரு கன்வென்ஷன் அடுத்த கன்வென்ஷன் காலத்தை ஊட்டி கொண்டிருக்காதிருங்கள். ஆண்டு நம்ம கேட்கிற நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். அறிந்து அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான். ஹல்லேலூயா. ஆகையினாலே யாருக்கு அதிகமாக ஒப்புவிக்கப்படும் அவருக்கு அதிகமாக கேட்கப்படும். ஆகையினாலே வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். சாட்சியாக எழும்பி நில்லுங்கள். கர்த்தருக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள யாரையும் பார்க்காதிருங்க. எந்த காட்டத்தை மரத்தை கிளையை பிடிச்சிட்டு இன்னும் எனக்கு கீழே இறங்கி வர முடியாது, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு இந்த தடை அந்த தடை, அந்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் இந்த சடங்காச்சாரங்கள் இருக்கு, எங்க குடும்ப பேக்ரவுண்ட் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கிளையை பிடித்து கொண்டிருந்தால் ஆண்டு உங்களுக்கு நான் சொல்றேன், நீ சீக்கிரமா இறங்கி வா. ஹல்லேலூயா. இறங்கி வந்தால் உனக்கு வாழ்க்கை. இது கொடிய காலம், இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே அருமை தேவஜனமே, நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வர வேண்டும். இனி நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கடத்தாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல. நினையாத நேரத்தில் மனுக்களை இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நேற்றுக்கு இருந்த இன்றைக்கு பார்க்க முடியல, காலையில் இருந்த சாயங்காலம் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. சொல்றாங்க நல்லா தான் படுத்தாருயா, ஆனா காலையில் பார்க்கும்போது ஐசு கட்ட மாதிரி ஆயிட்டாரு. ஒரு சத்தம் போடல, அப்படிங்க சைலண்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஒரு சத்தம் கூட கேட்கல, பக்கத்துல படுத்திருந்தேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அருமை தேவ ஜனமே. ஆகையினால் தேவ வசனத்துக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நம்மை கொடிய காலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன் சீக்கிரமா இறங்கி வர வேண்டும். இன்னொரு வசனம் கூட மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 33வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 24:33. இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சிலர் சொல்லுவாங்க விசுவாசமே குறைஞ்சு போச்சு. மக்கள் சொல்றாங்க நான் பிறந்த காலத்துல இயேசு தான் வாரான்னு சொன்னு வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் பதில் சொல்றாரு. 1 2 பேர் 3 ஆதியார் 9 சொல்றாரு, அவர் தாமதிக்கிறார் எண்ணுகிறபடி ஒருவர் கெட்டு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நான் இன்னும் திரும்ப வேண்டும், நீங்க இன்னும் மனம் திரும்பணும். இயேசு இன்று ராத்திரி வந்தால் நாம் எத்தனை பேர் கைவிடப்பட்டு விடுவோம்? நான் அதுக்குள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நமக்காக தான் லேட் ஆயிட்டு இருக்கிறாரு. நம்மை சுற்றி ஒரு கூட்டம் மக்கள் இன்னும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் கேட்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் மனம் திரும்பட்டு தான் கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதெல்லாம் சம்பவிக்கன்னு சொல்லும் பொழுது நீங்க முந்தின வசனங்களை 24 அதிகாரத்தை படித்தா தெரியும் பாருங்க. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள் என்று சொல்ல முடியாத தீமைகள் பூமியில அதிகமாக நடக்க ஆரம்பிக்கிறது. அடக்கும் பொழுது என்ன அறிந்து கொள்ள வேண்டுமாம்? அவர் வாசலருகே வந்திருக்கிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த 22:12 சொல்லும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கீழ் அவனுக்கு நான் அளிக்கும் பல் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அவர் இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி வாசலில் வந்து காத்து கொண்டிருக்கிறார். யாருக்காக என்றால் நமக்காக தான். நாம் இன்னும் மாற வேண்டியிருக்கிறது, நாம் இன்னும் திருந்த வேண்டியிருக்கிறது. நமக்குள்ள இன்னும் சில காட்டத்தையும் மரத்தின் கொப்பை பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்மால் இறங்க முடியாம நான் இன்னும் அங்கே உட்கார்ந்து தடுமாறி கொண்டிருக்கிறோமே. நமக்கு தான் சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியாக சீக்கிரமாக இறங்கி வரும் பொழுது ஆமென் வந்ததுனால அந்த சகேவு என்ன பெற்றுக் கொண்டான் என்பதை சகேவுக்கு வாழ்க்கை எழுதி நமக்கு சொல்லி நாம ஜெபம் பண்ண போகிறோம். 19வது அதிகாரம் லூக்கு 19க்கு வாருங்கள். 19ஆம் அதிகாரத்தின் ஆமென் 5ஆம் வசனம். அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சீக்கிரமா இறங்கி வரும் பொழுது சர்வ வல்லவராகிய கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஒரு தெய்வ மனுஷனுள்ளே வர ஒருவேளை தகுதி இல்லாத அளவுக்கு வாழ்க்கை கேடுகட்டு போயிருந்திருக்கலாம். பரிசுத்தவான்கள் கால் வைக்க கூட முடியாத அளவுக்கு சீர்கெட்டு போன வாழ்விலே குடும்பத்திலே காணப்பட்டிருக்கலாம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காற்றத்தை மரத்தை கிளையை விட்டு ஓ சீக்கிரமாய் கிளை தேவனுடைய அழைப்பு சத்தத்தை கேட்ட உடனே சீக்கிரமாய் கிளை இறங்கி வருகிறோமோ, இறங்கி வருவோம் என்று சொன்னால் அவர் வந்து சர்வ வல்லவராகிய கர்த்தர் வந்து நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டில்
முன்னால பிள்ளை பாடுவாங்க, இயேசு அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு, சந்தோஷம் உண்டு, இயேசு அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டு, இயேசு அந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. இருள் நீங்கி போகிறது, இயேசு வந்த இடத்துல பிரகாசம் வீச ஆரம்பிக்கிறது, இயேசு வந்த இடத்துல சாத்தான் கிரி அழிக்கப்படுகிறது, இயேசு வந்த வீட்டில் இருக்கிற வறுமைகள் மாறுகிறது, இயேசு வந்த வீட்டில் இருக்கிற கடன் தொல்லைகள் மாறுகிறது, இயேசு வந்த வீட்டில் இருக்கிறான சாத்தாண்ட ஆளுகைகள், பிலிசூனிய கிரியைகள், மாந்திரிக சக்திகள் அத்தனையும் யாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகிறது. இயேசு அந்த வீட்டில் சாத்தான் தீமை செய்யவே முடியாது. இன்று உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. நேசர் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் அதோட மலர்ந்த முகத்தை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று 2ஆம் அதிகாரத்தில் வசனம் வரும் பாருங்க. 9ஆம் வசனம், நேசர் வெளிமானுக்கு மறிக்கொண்டு உப்பாய் இருக்கிறார், அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாக பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நேசர் எங்கே நிற்கிறாராம்? அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஒரு நீண்ட கால விசுவாசிகள் என்று சொல்லி அவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, என் நேசர் அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். காம்பவுண்டுக்கு வெளியில நாம வீட்டில் எழுதி வச்சிருக்க இயேசு இல்லத்தின் தலைவர், மறைவான விருந்தினர். ஆனா அவர் எங்கே இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? மதிலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு இயேசு மதிலுக்கு வெளியே உள்ளயா? ஆசையா வெளியே பார்க்கிறார், கிராதின் வழியா பார்க்கிறார், ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன அழைக்க மாட்டார்களா? வெளிப்படுத்தல் 3:20ஆம் வசனம், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ண, அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அவர் ஏன் வாலின்ட்டு உள்ள ஏற முடியாது? அவராளுக்கு நம்முடைய இதயத்துக்குள்ள வர அவருக்கு பலன் இல்லையா? திறமை இல்லையா? அவர் வர முடியும், ஆனா அவராட்டு உள்ள வரமாட்டாரு. நம்ம கதை திறந்து கொடுக்கணும். வாங்க இயேசுப்பா, வாருமே நேசரே என்று இருதய கதை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவர். இந்த சகேவு இயேசு இருதயத்தின் கதை உடனே திறந்து கொடுத்தான். வாரு, நான் உன் வீட்டில் வாரம் பண்ணாரு. வர வேண்டாம் ஆண்டவரை, நான் பாவியான மனுஷன் வீட்டில் வரண்டா அப்படிலாம் சொல்லல. அல்ல, எனக்கு அந்தஸ்தெல்லாம் போயிடும், ஜனங்கள் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, இந்த உலகை என்ன அவமானப்படுத்திடுவாங்க, இந்த உலகை என்ன கனப்படுத்த மாட்டாங்க, நான் பெரிய தலைவர் என்ன மதிக்க மாட்டாங்க, எனக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிற என்ன எல்லாம் அற்பமா எண்ணிடுவாங்க, நான் வரல, நீங்க வர வேண்டாம் சொல்லல. வாரும் ஆண்டவரே, அதனால வருகிற லாப நஷ்டம் வரும் இந்த அவமானத்தில் சைத்துக்குள் ஆயத்தமா இருக்கிற நீங்க எங்க வீட்டுல வந்து வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்று அந்த காட்டத்தி மரத்தின் கிளையை விட்டு வேகமாக இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போமா? லூக்கா 19க்கு வாருங்கள், 8வது வசனத்தை வாசியுங்கள். அவன் இன்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்துல எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு வந்த பொழுது அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேரை கேலி செய்தாங்க, அநியாயமாய் வாங்காதே, அவன் முகத்தை பார்த்து திட்டினார்கள், உன் குடும்பத்துக்கு தாங்க நிக்காதன்னு சொன்னாங்க, சாபம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்கும் பொழுது, லஞ்சம் கொடுக்கும் பொழுது வாங்குறவன வீட்டுல போய் திட்டுவாங்க, நேருக்கு நேரு திட்டிடுவாங்க, இது உனக்கு அநியாயமா இல்லையான்னு திட்டுவாங்க இல்லையா? இதுதான் இந்த சகைவை பார்த்து அத்தனை பேர் திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இயேசு வீட்டுல வரும் பொழுது அவன் வாழ்க்கையே மாறுகிறது. இனி நான் அப்படி செய்ய போறது இல்லை, இனி பாவம் செய்ய போறது இல்லை, இனி அநியாயமா சம்பாதிக்க போறது இல்லை, இனி யாரையும் ஒடுக்க போறது இல்லை, ஏழை எளிய மக்களை நான் இனி துன்பப்படுத்த போறது இல்லை என்று சொல்லி அவன் தீர்மானமா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. எத்தனை நேரம், எத்தனை மணி நேரம் ஆச்சு? சில வினாடிகளுக்குள்ள நடக்கிற மாற்றம். இயேசு வரு என்கிறாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்க்கை அந்த வினாடி எத்தனையோ ஆண்டுகள் அவன் தவறான வழியில சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ ஆண்டுகள் அந்த பட்டணத்து மக்கள் எல்லாம் அவனை சபித்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ ஆண்டுகள் உன் பிள்ளைகள் எல்லாம் நாசமாய் போவாங்க அவனை பார்த்து முகத்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த திட்டுதல்களும் அந்த சாபங்களும் கேட்டு ஒரு நாள் மனம் மாறலையா? ஒருபோது தவறு அவன் யோசிக்கவே இல்லை.
இன்னைக்கு இயேசு வந்தார் பாருங்க. அவர் சொல்லவே இல்லை பாருங்க. நீ சரியாக சொன்னாரா ஆண்டவர்? நீ மன பாவத்தை விடுன்னு சொன்னாரா? நீ அக்கிரமத்தை விடுன்னு சொன்னாரா? ஒண்ணுமே நான் சொல்லல. என் ஆண்டரை பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட உங்கள் கணவனோட வாழ்க்கை மாறும், ரட்சிக்கப்பட உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு சுபாவங்களும் மாற்றப்படுகிறது. அவர்களுடைய கெட்ட வாழ்க்கைகள், தவறான வழிகள் அத்தனை விட்டு அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக தங்கள் கைகளை உயர்த்துவார்கள், இருதயத்தை அவருக்கு நேராக்குவார்கள், அவரை தேவன் நோக்கி பார்க்க ஆரம்பிப்பார்கள். இயேசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிங்கள். 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, முழு குடும்பத்துக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. முழு வீட்டுக்கு ஒரு விடுதலை வருகிறது. இருள் சூழ்ந்து கிடந்த அந்த குடும்பம், பாவத்தின் இருளாலும் அக்கிரமத்தின் இருளாலும் பொல்லாத பிசாசு இருள் நிறைந்து கிடந்த அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு முழிய ரட்சிப்பு உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஓ, இவன் சகைவல்லவா, இவன் சகைவல்லவா என்று அவன் பார்த்திருப்பாங்க. அவனுடைய பிள்ளைகள் அல்லவா, அவனுடைய மனைவி அல்லவா என்று ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. வாழ்க்கை மாறினது. முழு வீட்டுக்கு ரட்சிப்பு. 10ஆவது வசனத்தை வாசிகள். நிறைவு செய்கின்றேன். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எதை இழந்து போய் கிடக்கிறோமோ, இயேசு வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க அத்தி மரத்தின் கிளை விட்டு காட்டத்தி மரத்தின் கிளை விட்டு சீக்கிரமாக இறங்கி வந்து அந்த இயேசுவோடு கூட நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க இழந்து போய் இருக்கின்ற அத்தனையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இழந்து போன சமாதானத்தை அங்கே சகை பெற்றுக் கொள்கிறான். பணம் பொருள் நிறைய இருந்து சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இயேசு வந்துட்டாரு. இழந்து போன சமாதானம், இழந்து போன அந்த மகிழ்ச்சி வாழ்க்கை, குடும்பமாக மனைவி பிள்ளைகளாக இருந்த சந்தோஷம் தொலைந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒன்றாய் ஒரு மனமாக உட்கார்ந்து சாப்பிட்ட காலங்கள் பலதாகிவிட்டது. இயேசு இங்கே வந்த பொழுது அந்த சிதைந்து போன அந்த ஒரு மனம் கெட்டு போன மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை அங்கே துளிர்விட்டு புதிதாக்கப்படுகிறது. இழந்து போய் கிடந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய ஆரம்பித்து விட்டது. இனிமேல் அனுபவிக்க முடியாது நினைத்திருந்தான அந்த ஆரோக்கிய வாழ்வு, அந்த சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. இயேசு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்துக்குள்ளே வரப்போகிறது. ஆண்டவர் சமூகத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில எவைகளிலிருந்து சீக்கிரமாக இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தி இருக்கின்றாரோ அதை விட்டு நீங்கள் வர ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பார சுமக்குள்ள நீங்கள் எல்லா இடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதலை தருவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது சொன்னாரு. அந்த இயேசு இடத்தில் வாருங்கள், அவர் உங்களை இளைப்பாறுதலுக்கு தரப்போகிறார். அவர் உங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கை வச்சிருக்க போகிறாரு. எனக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த கிளைக்கு உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதோ, ஏதோ ஒன்று உங்களால் விட்டு கீழே இறங்க முடியாமல் இருக்கிறது அல்லவா, அதை விட்டு கீழே வர நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் ஜெப நிலையில் எழுந்து நிற்க போகின்றோம். எல்லாரும் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆமென். அவர் நோக்கி பார்ப்போம். அவர் சண்டை ஓடி வாருங்கள். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். அவரிடத்தில் வந்த ஆமென் ஒருவரையும் ஆண்டவர் தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் என்று வருகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிற அற்புதமான கர்த்தர் நம்முடைய தேவனாய் ஆண்டவர். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வாதமாக ஜெயமாய் நடத்துவதற்கு அற்புதமான தேவனாய் காணப்படுகின்றார். அவர் என்று ஓடி வாருங்கள். அந்த காட்டத்தி மரத்தை கிளை விட்டு வாருங்கள். என்னால் விட முடியவில்லையே, என் வாழ்க்கை எத்தனையோ முறை விசாரித்து யோசனை பண்ணினேன், ஆனால் விட முடியல. இன்னும் சில உள்ளங்கள் இதை விட்டுவிட்டால் உலகம் என்ன சொல்லும், நண்பர்கள் சர்க்கிள் என்ன சொல்வார்கள், உறவர் என்ன சொல்வார்கள் என்று பல எண்ணத்தோடு கூட சில காட்டுத்தி மர கிளைகளை விட்டுவிட முடியாமல், கீழே இறங்க முடியாமல் அந்த உச்சியிலேயே அந்த உயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? என் நாடு இந்த ராத்திரி வீடு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமா இறங்கி வந்தால் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. நீ
நீ சீக்கிரமா இறங்கி வந்தால் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவனார் வாழ்க்கையில மாற்றம், ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. ஓ ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவத்தை நோக்கி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு கூட, விடுதலையோடு கூட, இயேசுவே என் வாழ்க்கையில விட முடியாது இருக்கிற அந்த காட்டத்தை மரத்தை கிளையை விட்டு நான் கீழே இறங்க ஆயத்தமாகிறேன் ஆண்டவரே, கீழே இறங்கி வர ஆயத்தமாகிறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுங்க. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்ணிடும் உறவினரோ, கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்ணிடும் உறவினரோ, கொடுவிட்டு ஆவி புனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையோ மாறாத பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ மாறாத பலவீனமோ, சுமந்துட்டார் நாளுங்களாகி குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல சத்தியவாக்கை நம்பிடுவார். சத்தியவாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்தியவாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உண்மையை ஜீவன் புஸ்தகத்து உண்மையாயிருந்து எழுதிடுவாய். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. 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 ரிமப சக்கர கரங்களை தட்டி எல்லாரும் விடுதலையோடு கூட ஹல்லேலூயா. ஓ ஆமென் ஆமென் ஆமென். வாழ்நாள் எல்லாம் வீணாய் கழிக்க வேண்டாம், சீக்கிரமா இறங்கி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாமல், உன் வாழ்க்கையில சில விருப்பங்கள் இருந்தாலும் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஏதோ ஒரு காட்டத்தை மரத்தை கிளையை நீ பற்றி கொண்டிருக்கிறாய். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அன்பு சகோதரனே, அந்த காட்டத்தை மரத்தை கிளையை விட்டு நீ சீக்கிரமா இறங்கி வந்தால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன் தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற
அந்த காற்றத்தை மாற்றி கிளையை பிடித்து விட்டு நீ சீக்கிரம் இறங்கி வந்தால் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. குடிகார கணவன், பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் அத்தனை பேரும் இயேசுவுக்கு நேராய் திரும்புவார்கள், அவரை தேடுவார்கள், ஒருமனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கின்றதான ஹல்லேலூயா விட முடியாதிருக்கிற அந்த காற்றத்தை மாற்றி கிளையை விட்டு நான் சீக்கிரமா இறங்கி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்கள் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிற ஆண்டவர். இந்த உள்ளத்தோடு இந்த ராத்திரி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் குடும்பத்தில் இருள் மாற ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றம் உண்டாகும். அவர் கைவிட மாட்டார். சகேவை ஆசீர்வதித்த ஆண்டவர், சகேவுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தவர், சகையுடைய முழு வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், சகை இழந்து போன அனைத்தையும் அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதை தேவன் செய்ய போகிறார். ஆமென், 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 ஆமென். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன் அப்பா. இந்த காற்றத்தை மரத்தை விட்டு கீழே இறங்கி உம்மோடு வர, உம்மோடு உலாவ, உம் கரம் பிடித்து நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என் வீட்டில் வாரும் ஆண்டவரே, என் வீட்டில் வந்து வாசம் பண்ண வேண்டும், என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் முழு வீட்டுக்கு ரட்சிப்பு வேண்டாம்ப்பா. நான் இழந்து போ அனைத்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பத்திலே, என் வீட்டின் தலைவராய் வாரும் ஆண்டவரே. என் நேசர் மதிலுக்கு புறம்பாய் வெளியே பலகடி வழியாய் பார்க்கிற நிலை வேண்டாம் ஆண்டவரே. ரகபஷகடல ரிகத்துரதல ஔடல ரமணகத்தஜினால டகத்துர கௌடலரா ரிபௌடல சிகடகத்துரகதல ரிகத்துர. மனப்பூர்வமாக எதிராற்றுவையில் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தா இந்த சத்த வெளியேறி கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் எந்த இடத்திலிருந்து ஆன்லைன் வழி நீங்க கவனித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரி உங்களுக்கு கத்த சொல்ற வார்த்தை, வாழ்க்கையை விட்டுவிட முடியாது இருக்கிற அந்த காட்டத்தை மரத்தை கிளையை விட்டு நீ சீக்கிரமாக இறங்கி வந்தா, நீ சீக்கிரமாக இறங்கி வந்தா, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாய் நீ செயல்படுகிறாயோ அத்தனைக்கு வேகமாய் தேவனுடைய நன்மை நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்களானாலும் சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற இருளின் அனுபவங்கள் அத்தனை மாறி வெளிச்சம் வீசுகும். இயேசு இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. அவர் அதை செய்வார், அப்படி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.